சிறுமி பாரதியையும் அண்ணனையும் வீட்டில் தூங்க வைத்துவிட்டு அவர்களது அம்மா சிவராத்திரி அன்றிரவு தனது வாழ்க்கைக்கு வழிகாட்டிய குரு கோமு சுவாமி ஜி அவர்களின் மீது குழந்தைகளை பற்றிய கவலையை போட்டுவிட்டு யோகாசன ஆலயத்திற்கு சென்றார். பாரதி தனக்கு நினைவு தெரிந்த நாள் வரை தன் தாய் இல்லாமல் உறங்கியதே இல்லை. நடு இரவில் முழித்து பார்த்தபோது தனது தாய் அருகில் இல்லை என்பதை அறிந்தாள். அருகில் தனது அண்ணன் இருந்ததையும் கண்டாள். இருப்பினும் பயந்தாள். மறுபுறம் தனது தாய் படுக்கும் இடத்தில் பெரியம்மா மகன் 4 வயது சிறுவன் ராம் தன் மீது ஒரு கையும் ஒரு காலம் போட்டு உறங்கியதையும் கண்டாள். சரி, தம்பி நமக்கு துணையாய் படுத்திருக்கிறான் என்று எண்ணி பாரதி தூங்கி காலை எழுந்தாள். கோயிலிலிருந்து வந்த தன் தாயிடம், அம்மா, நீங்கள் கோயிலுக்கு சென்று விட்டீர்கள் என்று நான் நடு இரவில் அறிந்தேன். ஆனால் தம்பி ராம் என் அருகில் இருந்ததை பார்த்ததும் பயப்படாமல் தூங்கினேன் என்று கூறினாள். இல்லை, ராம் அவன் அறையில் அவன் தாயுடன் தான் படுத்திருந்தான் என கூறினார் தாய். பாரதி அடித்து கூறினாள், என் மீது ஒரு கையும் ஒரு காலும் போட்டு துணையாய் படுத்திருந்தான் ராம் என்று. பெரியம்மாவும் ராமை பாரதியின் அருகில் தூங்க வைக்கவில்லை என்று கூறினார். அப்பொழுது அவளின் தாய் தனது குரு மீது குழந்தைகளை பற்றிய கவலையை ஒப்படைத்து சென்றதால் அவர்களின் குரு கோ மு சுவாமி அவர்களே பாரதியின் அருகில் தனது தம்பி போல் துணையாய் இருந்தார் என்பதை உணர்ந்தனர்.